கொட்டேஷனும் சேல் ஆர்டரும் ஒரே மாதிரி தெரியுதா? ஆனால் அதில் பெரிய வித்தியாசமே இருக்குது. கஸ்டமர் என்கொயரி வந்த உடனே சேல் ஆர்டர் கிரியேட் பண்ணலாமா, இல்லை கொட்டேஷன் கிரியேட் பண்ணணுமா? ஒரே டாக்குமெண்ட் எப்படி கொட்டேஷன்லேருந்து சேல் ஆர்டராக கன்வெர்ட் ஆகும்? ஸோ இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுக்கான சொல்யூஷன் வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓடோவில் சேல்ஸ் மாடியூல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் நியூவாக ஒரு கொட்டேஷன் கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசி எலக்ட்ரிக்கல் அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஸோ தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நான் ஒரு ப்ராடக்ட் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நான் ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஐ மீன் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து கொட்டேஷன் வந்து பிடிஎஃப் எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ டவுன்லோட் பண்ண பிடிஎஃபை நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கொட்டேஷன் ஸ்டேஜில் தான் இருக்குது நமக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வெளியில் வந்துக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா 137. ஓகேங்களா? ஸோ இப்போ ஓடல பார்த்தீங்கன்னா இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷனே கிடைக்கும். ஸோ இங்கே ஸ்டேட்டஸ் கீழே பார்த்தீங்கன்னா கொட்டேஷன் அப்படின்ற ஒரு மெனு இருக்கும். ஐ மீன் ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காண்டி ஒரு சிம்பிள் இருக்கும். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் இன்கேஸ் அவங்க வந்து இதே இதே ரேட்டுக்கு வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, பிரச்சனை இல்லை அப்படின்னா நம்ம வந்து டைரெக்டாக நம்ம வந்து கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுத்துடலாம். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா சேம் இதே இடத்துல தான் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, கஸ்டமருக்கு வந்து சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு வந்து நம்ம பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டு தான் சென்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இங்கேருந்து டேரெக்டாகவும் நம்மளால் சென்ட் பண்ணிக்க முடியும். இப்போ சென்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு இங்கே மாதிரி ஒரு டெம்ப்ளேட் வரும். நீங்கள் வந்து டேரெக்டாக நம்ம மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏபிசி எலக்ட்ரிக்கல் கம்பெனி. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கொட்டேஷன் சென்ட் பண்ணின ஸ்டேஜுக்கு வந்து உங்களுக்கு மூவ் ஆகிடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் கொட்டேஷன் சென்டுன்னு இருக்கும். இங்கே ஹிஸ்ட்ரி லோட் ஆகிருக்கும். எப்போ நீங்கள் வந்து கொட்டேஷன் சென்ட் பண்ணீங்க அப்படின்றது தெரியும். இப்போ நான் கொஞ்சம் பேக் வந்து பார்க்குறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்டேட்டஸ் வந்து மாறிடும். கொட்டேஷன் சென்ட் அப்படின்னு மாறிடும். ஸோ அப்போ வந்து ஒரு கஸ்டமருக்கு நம்ம கொட்டேஷன் கொடுத்துட்டோமா, கொட்டேஷன் இல்லை கொட்டேஷன் ஸ்டேஜில் தான் இருக்கா அப்படின்றத ஈஸியாகவே நம்மளால் இங்கேயே பார்த்துக்க முடியும். இன்கேஸ் இதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு இந்த ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணாலே போதும். இந்த மாதிரி டெலிவரி நோட் ஒன்று கிரியேட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ டெலிவரி பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து சம் பர்சனுக்கு ஏபிசி எலக்ட்ரிக்கலுக்கு வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு வந்து ஈஸியாகவே புரிஞ்சிடும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு பிடிஎஃப் எடுக்கிறீங்க, சேம் அதே தான். ஸோ அதுக்கு இதுக்கு உள்ள டிஃப்ரெண்ட்டை நான் காமிக்கிறேன். ஓகேங்களா? நான் அந்த கொட்டேஷன் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கொட்டேஷன் இருக்குது. சேம் அதே நம்பர் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேல் ஆர்டர் அப்படின்றது உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகுது. கரெக்ட்டுங்களா? சேம் தான், ரெண்டுமே ஒரே தான். ஆனால் என்னென்னா நம்ம வந்து ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் டெலிவரி ஒன்று கிரியேட் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜஸ்ட் வந்து ஆர்டர் ஐ மீன் கொட்டேஷன் சென்ட் அப்படின்றது மட்டும் தான் இருக்கும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டேட்டஸ் வந்து மாறிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் இல்லையா, அதனால் சேல் ஆர்டர் அப்படின்றது வந்துருச்சு. இப்போ இன்கேஸ் நீங்கள் வந்து ஓவராலாக நிறைய கொட்டேஷன்ஸ் இருக்குது, இதை வந்து நீங்கள் உங்களால் பார்க்கணும், ஸ்டேட்டஸ் வைஸ் குரூப் பை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த சர்ச் பாரில் கஸ்டம் குரூப்பில் ஸ்டேட்டஸ் அப்படின்றத அடிச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரீஃபாக ஒரு ரிப்போர்ட் கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டேஷன் ஸ்டேஜில் 7 இருக்குது. கொட்டேஷன் சென்ட் பண்ணிட்டோம் அது ஒரு 3 இருக்குது. சேல் ஆர்டர் கன்ஃபார்ம் ஆனது 75 இருக்குது. கேன்சல்டு 4 இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ரிப்போர்ட்டிங் பார்க்க முடியும். இதில் வந்து நான் டவுன் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ அதுக்கான ஸ்பிளிட்டப் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து பைவோட் டேபிளில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலுமே உங்களுக்கு வந்து ஈஸியாக நம்மளால் பைவோட் சார்ட்லேயும் நம்மளால் பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நம்ம வந்து ஸ்டேட்டஸ் என்ன, கொட்டேஷனோட ஸ்டேட்டஸ் என்ன இருக்குது, ஆர்டரோட ஸ்டேட்டஸில் என்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் ஈஸியாகவே இங்கே சேல்ஸ் மாடியூல்லே நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.